எல்லாம் வீட்டில் வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க. அம்மாவும் அப்பாவும் எங்கன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கன்னாங்க. அதுக்கப்புறம் நியூஸில் பார்த்து தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பா இங்க உக்காந்துருப்பாங்க, ஐயா அம்மா அங்க உக்காந்துருப்பாங்க. இப்ப அப்பனும் இல்லை அம்மாலும் இல்லையா, நான் என்னையா சொல்றது? எனக்கு அப்பா வேணும் ஐயா, அம்மா வேணுங்கிறான், நான் என்ன பண்ண முடியும்? நான் அழுதனா எங்க அம்மாவை தாங்கிக்க முடியும். என் காலெல்லாம் விழுவாங்க, என் காலில் சாரி தானே அழாததானே அழாதன்னு. எங்க அம்மா நான் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ அழுவே கூடாது அப்படின்னு காரணத்தினால அப்படியே தாங்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப டிப்ரெஷன். உங்க அப்பா இருந்துட்டாங்க, உங்க அம்மா இருந்துட்டாங்க அப்படின்ற சூழ்நிலை. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நைட்டு எங்க அப்பா 2 வாங்கிட்டு வந்தாரு. ஒன்னு என்ன பண்ணிட்டாரு, எங்க அப்பா குடிச்சிட்டாரு. ஒன்னு நாங்க அவரு கேஷுவலா யூஸ் பண்ற டம்ளரை விட்டுட்டு நாங்க யூஸ் பண்ற டம்ளர்ல வந்து அவர் ஊத்தி வச்சிட்டாரு. எங்க அம்மாக்கு ரொம்ப பெயின். அதுவும் ஒரே கலர், ஒரே மாதிரி லைட்டா ஸ்மெல் ஒரே மாதிரி வரதும் எங்க அம்மா அந்த பெயின்ல என்ன பண்றதுன்னு தெரியாது, அதை எடுத்து குடிச்சிட்டோம். எங்க அம்மாக்கு அந்த விக்கிறவங்க தான் நான் என்ன பண்ணிருக்கேன். இத்தனை பேர் இறந்ததுக்கும் காரணம் அவங்க தான். அதுக்கு பதில் சொல்லணும். 10 லட்சம் படத்துக்குள்ள திருப்பி தந்துடுறேன். திருப்பி அவங்களால எங்க அம்மா எங்க அப்பா கொண்டு வர முடியுமா? கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் பார்த்தீங்கன்னா தாய் மற்றும் தந்தை 2 பேருமே விஷ சாராயம் குடிச்சு இறந்த தகவலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் அந்த தாய் தந்தை இறந்த பிறகு அவங்களுக்கு 3 குழந்தைகள் இருந்தது. அவங்களுடைய வாழ்வாதாரம் இப்போ என்னவா இருக்குன்றதை நம்ம நேரில் போய் பார்ப்போம். இதுதான் அவங்களுடைய குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடு. வணக்கம்மா. உட்காருமா. உங்கள் பேர்? கோகிலா. என்ன மாதிரி ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள் வந்து உங்ககிட்ட என்ன நடந்ததுன்றது கேட்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் போல்டாக நின்னே பதில் சொல்கிறீங்க. அப்பா அம்மா 2 பேருமே இந்த சாராயத்தினால இறந்தது உங்களுக்கு எவ்வளோ பெரிய அடியை கொடுத்துருக்கு. அண்ட் இப்போது அண்ணா நீங்கள் அடுத்த கட்டமாக தம்பிகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவங்கள அம்மா ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் தான் இப்போ பார்த்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன நடக்குது? ஃபேமிலி இப்போ எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை. கருணாபுரமே சரிஞ்சு கிடக்குது. எல்லா குடும்பமும் அழுதுட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் அவ்வளோ கதறாங்க. அதெல்லாம் பார்க்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 3 பேர் இன்னைக்கு அப்பா அம்மா இல்லாத இருப்போம். நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா வந்து குடிக்கிறாருன்ற பழக்கம் அப்பாவுக்கு எத்தனை வருஷமா இருக்கு? அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு குடிப்பழக்கம் இருக்கா? அம்மாவுக்கு அந்த பழக்கம் சுத்தமாக கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவை வளர்க்கல. எங்கள் அப்பாவுக்கும் அது பழக்கமே கிடையாது. உடனே இது எங்கள் அப்பா மும்பைக்கு, அவருக்கு ஒரு 15-16 வயசுல எங்கள் அப்பா மும்பை போயிட்டாரு. அங்கே போயிட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு தான் அங்கேயும் போனார். அங்கே போயிட்டு வேலை, இந்த இரும்புல நசுக்கும் திரும்ப அந்த ஃபேக்டரி, அந்த மாதிரி இடத்துல போய் இதோட கை கட்டிக்கிச்சு, கை எடுத்துடணும் அப்படின்றதுனால எங்கள் அப்பாவுக்கு இதோட கை எடுத்தாங்க. கை ரைட் ஹேண்ட் இருக்காது, லெஃப்ட் ஹேண்ட் தான். எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் தான், ரைட் ஹேண்ட் இருக்காது. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. இப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு மது பழக்கத்துக்கு எப்படி அடிமையானாரு? அவர் இங்கே சாராயம் விற்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சே விற்கிறாங்க, எல்லாரும் வாங்குறாங்கன்றாங்க. ஒருவேளை சாராயம் இல்லைன்னா இந்த குடும்பத்தில் அப்பாவும் அம்மா இருந்திருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய வலியை கொடுத்துருக்கு. ரொம்ப எனக்கு அவ்வளோ எப்படி சொல்றது, போல்டாக இருக்குன்னா அவங்க மேலே இருக்க ஆத்திரம் ஃபுல்லாக என்ன பண்ணுறது அப்படிதான் காமிச்சாகணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் இப்போ அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? அண்ணாதே இப்போ எங்களையும் விட்டுட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். அவங்கள சொல்லி அவங்களுக்கும் சொல்ல முடியாது, நம்மளும் சொல்ல முடியாது. நம்ம வாங்கி குடிக்காத கம்முன்றதா இவங்களுக்கும் வேற சூழ்நிலை. 60 ரூபா அங்கே 250 ரூபா வேஸ்ட் பண்ணுறதா இங்கே 2 வாங்கி குடிச்சு போனால் முடிஞ்சிருச்சு. 60 ரூபா 120 ரூபாவோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற சூழ்நிலையில தான் எங்கள் அப்பாவால் முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்து ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு ஒருத்தவங்களை லெஃப்ட் ஹேண்ட்னா யாராலையுமே தாங்க முடியாது. ரொம்ப எங்கள் அப்பா செம்மையாக ட்ராயிங் பண்ணுவார். லெஃப்ட்டில் வேற லெவலில் பண்ணுவார் எங்கள் அப்பா. அதனால் அந்த பெயின் ரொம்ப தூக்க முடியாது. அவுட்டரில் தொங்கணும். அங்கே கீழே பார்த்தோன்னா ஐயோ குழந்தைங்க ஞாபகம் வரும், எங்கள் அம்மா ஞாபகம் வரும். கீழே எவ்வளோ பெரிய மாடியாக இருந்தாலும் எங்கள் அப்பா தான் தவங்க விடுவாங்க. ஏன்னா தைரியமாக இருக்கணும்ல. அப்போ இறங்கி வேலை செஞ்சதுன்னா பணம், நாளைக்கு வீட்டுக்கு சாப்பாடு கூட இருக்காது. அந்த அளவுக்கு கீழே பார்த்தாலே பயம் இருக்கும். குடிச்சா அது ஒன்றும் தெரிஞ்சுக்கூடாது. நம்ம மட்டும் ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்து நம்ம பெயிண்ட் அடிச்சு கீழே இறங்கலாம். அதனால தான் எங்கள் அப்பாக்கு அந்த குடி பழக்கமெல்லாம் இருக்காது. எங்கள் அப்பாக்கு அந்த பழக்கமும். இதில் அம்மா எப்படி குடிச்சாங்க? அம்மா எப்படி இதில் பலியானாங்க? எங்கள் அம்மா குடிக்கவே இல்லைங்க. எங்கள் அம்மா வயிறு வலி. எங்கள் அம்மாவுக்கு அதான் பௌத்திரம் அப்படி என் சின்ன தம்பி பிறக்கக்குள்ள இருந்து எங்கள் அம்மாவுக்கு அது இருந்தது. அதனால எங்கள் அம்மாவால் சரியாக தூங்க முடியாது. வேலை செய்யறது ரொம்ப சிரமமாக இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு. இப்படி காலையிலே 6 மணிக்கு எழுந்து சமைக்க போவாங்க. சமையல் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட வர மாட்டாங்க. அப்படியே நேரம் கொளுத்து எழுப்பிட்டு ஈவினிங் 6 மணிக்கு தான் நாங்களும் எங்கள் அம்மாவை பார்ப்பேன், எங்கள் அம்மா எங்களை பார்ப்பாங்க. எப்போதான் இருந்தாலும் அது ரொம்ப வலிக்கும்ல. அந்த நாள் திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்ததுனால அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் அப்பா 2 வாங்கிட்டு, அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நைட்டு எங்கள் அப்பா 2 வாங்கிட்டு வந்தார். ஒன்று என்ன பண்ணிட்டாரு, எங்கள் அப்பா குடிச்சிட்டாரு. ஒன்று நாங்கள் அவரு கேஷுவலாக யூஸ் பண்ணுற டம்ளரை விட்டுட்டு நாங்கள் யூஸ் பண்ணுற டம்ளரில் அவர் ஊற்றி வச்சிட்டாரு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பெயின்.
ரொம்ப பெயினாக இருந்ததுனால எங்கள் அம்மா என் தம்பி 2 பேர் விளையாட போயிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் ஆயா ஃபோன் அடிச்சு வாடா சுரேஷ் அப்படின்ட்டாங்க எங்கள் அப்பாவை. அதனால எங்கள் அப்பா அங்கே போய் டேங்க் கிட்ட நின்றுக்கிட்டார் எங்கள் ஆயா வீட்டாண்ட. எங்கள் அம்மாவால் அது ரொம்ப தாங்கிக்க முடியல. என் தம்பிங்க விளையாட போயிட்டாங்க, நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேன், நான் வீட்டு எங்கள் வெளியும் போக மாட்டேன். எங்கள் அம்மா என் கையில் காசு கொடுத்தம்மா ஓமத்திரவம் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. நான் அது வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு குடிக்க ரொம்ப பிடிக்கும். நான் வர வெளியே என்ன பண்ணேன், திறந்துட்டு நான் மூந்து பார்த்துட்டு லைட்டாக குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்து அந்த டம்ளர் நான் கவனிக்காத தண்ணி இருக்குன்னு தான் நானும் நினச்சிட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு பக்கத்துல கொஞ்சம் லைட்டா அப்படி தள்ளி வச்சுட்டு நானும்மா நான் அங்க வச்சிருக்கேன் நான் போறேன் அப்படின்னதுனால ஓமத்திரம் வச்சிட்டேன். பூனை அது நீ வீட்டுல நிறைய பூனை எல்லாம் காம்பவுண்ட்ல பூனை வளர்க்குறாங்களா, அதனால பூனை வந்து அன்னைக்குன்னு பார்த்தோன்னா முட்டை செஞ்சிருந்தோமா, அந்த ஸ்மெல்லுக்காக வந்துருச்சு பூனை. அது உடனே அந்த ஓமத்திரவத்தை இடிச்சிட்டு அப்புறம் நான் தான் அது எடுத்து நான் வச்சுட்டு பாதி அதுல கொஞ்சம் தான் இருந்ததுல ஓமத்திரம் தான் ஃபுல்லா கீழே ஊத்திச்சு, கொஞ்சம் தான் இருந்தது. நான் பக்கத்துல குழந்தை கூட விளையாட போறோமா, நான் அங்க வச்சிருக்கேன் பாருமா அப்படின்னு நான் போயிட்டேன். எங்க அம்மா நினைச்சா நான் தான் டம்ளர்ல ஊத்தி வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு எங்க அம்மா எடுத்து யோசிச்சுட்டு இதுவும் அதுவும் ஒரே கலர் ஒரே மாதிரி லைட்டா ஸ்மெல் ஒரே மாதிரி வரதும் எங்க அம்மா அந்த பெயின்ல என்ன பண்றதுன்னு தெரியாது, அதை எடுத்து குடிச்சிட்டோம். அது எங்க அம்மாக்கு அந்த நிலைமை. அந்த டைம்ல ஒருவேளை அதை அங்க வைக்காம இருந்திருந்தாலோ ஒரு பூனை வராம இருந்திருந்தாலோ ஒருவேளை இந்த சம்பவங்கள் நடக்காம இருந்திருந்தா உங்க குடும்பம் இப்ப எப்படி? இன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்திருப்போம். ஏதோ பரவாயில்ல ஓரளவுக்கு கடவுலாம் முடிச்சுட்டு நிம்மதியா இருந்திருப்போம். நைட்ல டெய்லியும் கேரம் போர்ட்லாம் விளையாடுவாங்க. எங்கள் அப்பா எங்க கூட விளையாடுவாங்க, எங்கள் அம்மா ஜாலியாக இருப்பாங்க, எல்லாம் செம்மையாக ஜாலியாக பேசுவாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா செம்ம ஜாலி டைப்பு, ரொம்ப ரொமான்டிக்கான கப்பல். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நாங்கள் 5 பேரும் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறத சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக தான் இருந்தோம். இந்த நேரத்துக்கு அந்த சந்தோஷத்தில் நாங்கள் இருப்போம். இத்தனை பேர் வந்து என்னை பேட்டி எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப டிப்ரெஷன், உங்கள் அப்பா இருந்துட்டாங்க உங்கள் அம்மா இருந்துட்டாங்க அப்படின்ற சூழ்நிலைக்கு என்னை தள்ளியிருக்க மாட்டாங்க யாருமே. இந்த இடத்துல சாராயம் விற்கிறதுனால நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்களுடைய தந்தைகளை இறந்துருக்காங்க, அவங்களுடைய பாட்டி தாத்தா இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தங்க இழக்கப்பட்டிருக்காங்க இந்த விஷ சாராயம் குடிக்கிறதுனால. இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த விற்கிறவங்க தான் நான் என்ன பண்ணியிருப்பேன். நான் தான் எல்லா முடிவும் நான் எடுக்கணுன்ற பதிவில் நான் இருந்தேன்னா இத்தனை பேர் இறந்ததுக்கும் காரணம் அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். 10 லட்சம் பணம் கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்லணும், அவங்க வாங்கணும். 10 லட்சம் பணத்தை கூட திருப்பி தந்துடுறேன் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பா தான் நான் கொடுத்துட்றேன். திருப்பி அவங்களால எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கொண்டு வர முடியுமா? அதில் சம்மந்தப்படுற ஒவ்வொரு ஆளையும் நான் தூக்கில் போட்டிருப்பேன். இத்தனை பேர் பாவமே பண்ணாத இத்தனை பேர் உயிரோட இருந்து நல்லா வாழ்ந்தவங்களே போயிட்டாங்க. நீங்க வாழ்ந்து பாவம் செஞ்சு எதுக்கு இத்தனை குடும்பத்தை அழிச்ச பேர் உங்களுக்கு தானே. நீங்க என்ன படிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வயசு? நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், எனக்கு 16 வயசு ஆகுது. இப்போ அடுத்த கட்டமா குடும்பத்துல யாரு பாத்துக்க போறா? அப்பா அம்மா இருக்கும்போது அவங்க பாத்துக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இருந்தீங்க, வாழ்க்கையை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க. இப்போ அவங்க 2 பேரும் இல்லாத சூழ்நிலையில உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? இவங்க இருந்த வரை எனக்கு ஒன்றும் தெரியல. இதுக்கப்புறம் நான் எங்க அம்மாவோட அம்மா எங்க அப்பாவோட அம்மா இப்போ நாங்க இப்படிதான் இதுக்கப்புறம் இப்படிதான் எங்க ஃபேமிலியா இருப்போம். இத்தனை நாள் கூட இருந்தாங்க, கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தாங்க, அவங்க கூடயே இருந்திருக்கீங்கன்றீங்க. இப்போ சடனா அவங்க உங்க கூட இல்லைன்றதும் அதை டக்குன்னு எப்படி அக்செப்ட் பண்ண முடியுதா உங்களால? சுத்தமா முடியல. இப்ப கூட நான் என்ன பார்க்கறேன்னா எங்க அம்மா என்னை கடைசி வரையுமே எங்க அம்மா என்னை அழுவ வைக்கவே மாட்டாங்க. நான் அழுதனா எங்க அம்மாவை தாங்கிக்க முடியும். என் மேலதான் முழு தப்பும் என் மேலதான் இருக்கும். எல்லாமே நான் தான் பண்ணுவேன். ஆனா எங்க சாரி எங்க அம்மா காலெல்லாம் விழுவாங்க, என் காலில் சாரி தானே அழாதன்னு. எங்க அம்மா நான் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ அழுவே கூடாது அப்படின்னு போன காரணத்தினால அப்படி தாங்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், கல்லு மாதிரி இருக்கேன். இந்த நீ நகர முடியாத அந்த நீ நான் நின்றுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆசைமா? எனக்கு இன்ஜினியரிங் பண்ணணும். உங்களுக்கு வயசு என்னப்பா? என் வயசு 14. என்ன படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்ற விஷயத்த எப்போ உங்களுக்கு சொன்னாங்கப்பா? யாரும் சொல்ல, எல்லாம் வீட்டில் வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க. அம்மாவும் அப்பாவும் எங்கன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கன்னாங்க. அதுக்கப்புறம் நியூஸில் பார்த்ததான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அம்மா பேரும் அப்பா பேரும் நியூஸில் வந்துச்சு. கோவம் ரொம்ப இருக்குண்ணா, மது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கணும் போல தோணுதுண்ணா. ஆனால் அந்த மாதிரி பண்ண முடியாதுண்ணா. அப்பாவுக்கு இந்த மாதிரி குடிப்பழக்கம் இருக்கும்போது குடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேண்ணா. ஆனால் அவருக்கு உடம்புக்கு வெளுக்குண்ணா, ஒரு கையாக அடிப்பாருண்ணா. சாப்பிட கூட அம்மா சின்னத்தில் ஊட்டி விடுவாங்க, இல்லைன்னா அப்பா லெஃப்ட் ஹேண்ட்லேயே சாப்பிடுவாருண்ணா. அதெல்லாம் முடியாதுண்ணா. நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுற தம்பி வாழ்க்கையில்? டைரக்டர் ஆகணும். நல்லா படிங்க, சரியா? சரியா. எப்படிமா அவங்களை ஆறுதல் கொடுத்து பார்த்துக்கிறீங்க? அதை தாங்க இப்போ நானே யோசனை பண்ணுறேன். பிள்ளைங்க வந்து தாய்ப்பும் கையில் இருந்துச்சு. இப்போ தாயும் இல்லை தைப்புனும் இல்லை. அதுங்களுக்கு யாருக்குமே பதறம் தானே. அதுங்களுக்கு தூக்கம் கூட அது காலையில் நான் இங்கே வரேன், அப்பா இங்கே உக்காந்துருப்பாங்க, ஏயா அம்மா அங்கே உக்காந்துருப்பாங்க. இப்போ அப்பனும் இல்லை அம்மாலும் இல்லையா, நான் என்னையா சொல்கிறது? எனக்கு அப்பா வேணாயா அம்மா வேணுங்கிறேன். நான் என்ன பண்ண முடியும்? அப்பா நான் இருக்கிறேன், அம்மா நான் இருக்கிறேன். உயிரே உங்களுக்கு நான் தான்.
இதுக்குண்டான நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ நாளாக இருந்து நான் உங்களை பார்த்துட்டு இனிமேல் நான் பார்க்க மாட்டேனா? சித்தப்பனும் இருக்கிறாங்க, அத்தையா இருக்குது, இந்த அண்ணன் அந்த ஐயா இருக்கிறாங்க, அந்த சித்தி இருக்கிறாங்க, அந்த சித்தப்பா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் உனக்கு அப்பா அம்மான்னு நினச்சிக்க. வேற பிள்ளைங்கள்கிட்ட அதான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து மவனை பெற்ற தாய், அவங்க மவளை பெற்ற தாய். எனக்கு ரொம்ப மவனை ஒத்த கை இல்லை. அந்த கை இல்லாத பிள்ளை வந்து சம்பாரிச்சு பிள்ளைங்களை இவ்வளோ காவந்தம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு அதுவும் இல்லை. ஒரு ஆண்டி விட்டு ஒரு ஆண்டிகேப்பு புள்ளுவில் இன்னுமே நாம தான் அது இருக்கும். எங்கள் குடும்பமே நாங்கள் எல்லாரும் ஆணு பொண்ணு எல்லாம் கூட்டமே நடுங்கி போயிருக்கிறோம். அனைத்து கும்பலும் அனைத்து மக்கள் சொந்தக்கார மக்கள் எல்லாம் இந்த ஆண்டிகேப்பு இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு பிடிச்சின்னு நாங்கள் எவ்வளோ அவதிப்படுறோம்னு கடவுளுக்கு தான் தெரியும். நாங்கள் அவதிப்படுறதோட இருந்தால் போதும், மற்றவங்க அவதிப்படக்கூடாது. இந்த சாராயத்தை ஒழிக்கணும்.